சரிகமபா நிகழ்ச்சியில இந்த முறை டைட்டில் வின்னர் இவங்க தான் அப்படின்னு சோசியல் மீடியால ஒரு சிலரோட பேர் வந்து பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அது யாரு? என்ன நடக்க போகுது? ரசிகர்களோட எதிர்பார்ப்பு அதுதானா? அப்படிங்கிற மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 5 கிராண்ட் ஃபினாலே வரப்போற சண்டே நடக்க போகுது. அண்ட் இந்த ஒரு ஃபினாலே அப்படிங்கிறது இதுவரைக்கும் இல்லாத மாதிரி ரொம்பவே புதுவிதமா இருக்க போகுது. ஏன் அப்படின்னா இந்த முறை வந்துட்டு மக்களோட ஓட்டுகளும் கணக்கில் எடுத்துக்கப்பட்டிருக்கு. அதே நேரம் யார் சூப்பரா பாடுறா அப்படிங்கிறத சொல்லவே முடியல. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொருத்தர் ரொம்ப சூப்பரா பாடிட்டு இருக்காங்க. ஸோ யார் தான்ப்பா வின்னர் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் ஃபினாலே நெருங்க நெருங்க ரசிகர்கள் நிறைய பேர் வந்து இவங்க தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலரோட பேரை சொல்றாங்க. மேலும் அதற்கான தகுந்த ரீசனையுமே சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேம் அப்படின்னா அது வந்து தான்வி மற்றும் அக்ஷித் நிரூபம் இவங்க 2 பேர் தான். ஏன்னா இவங்க 2 பேருமே ரொம்ப சூப்பராக பாடிட்டு இருக்காங்க. கன்சிஸ்டண்ட்டாக பாடி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களுக்கு மிகப்பெரிய ஹைப்லாம் இருந்தது கிடையாது. பட் எப்போல்லாம் பாட வராங்களோ அப்போல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணி கோல்டன் ஷவர் வாங்கிட்டு போயிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அக்ஷித் நிரூபம்லாம் ஜட்ஜஸோட ஃபேவரட் அப்படின்னே சொல்லலாம். அவர் வந்து முறையாக சங்கீதம் கற்று இங்கே வந்து பாட வந்திருக்காரு. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக ஸ்ருதியோட பாடுவார். நிறைய பேத்துக்கு இவரோட பாடல் வந்து அதாவது ப்ரொஃபஷனல் சிங்கர் நிறைய பேத்துக்கு இவரோட பாடல் வந்து ரொம்பவே பிடிக்கும். பீப்புள்ஸ் கொண்டாடுறதை விட அந்த சங்கீதம் தெரிஞ்சவங்க கொண்டாடக்கூடிய ஒரு நபரா அக்ஷித் நிரூபம் இருக்காரு. அதனால இவங்க 2 பேத்துல யாரோ ஒருத்தர் ஃபர்ஸ்ட் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்கா சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாம 2வது இடத்துல வர்ஜாவை சொல்றாங்க. அண்ட் இந்த சீசன் ஃபுல்லாவே ரொம்ப நல்ல பேர் வாங்கியிருந்த ஒரு நபர் அப்படின்னா அது வர்ஜா அவர்கள் தான். இலங்கை பொண்ணு வேற. ஸோ அதனாலே இவங்களுக்கு கிரேஸ் அப்படிங்கிறது அதிக அளவில் இருந்துச்சு. இவங்களும் ஜட்ஜஸோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் சைல்டு அப்படின்னே சொல்லலாம். இவங்களும் ரொம்ப சூப்பரா பாடி வந்துட்டு இருக்காங்க. உண்மையை சொல்ல போனா இவங்க ஃபர்ஸ்ட் வரதுக்கு கூட அதிகப்படியான சான்சஸ் இருக்கு. பட் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா கடந்த சீசன் தான் வந்து ஒருத்தருக்கு வந்து இலங்கையிலிருந்து வந்தவருக்கு பிரைஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த சீசனும் மறுபடியும் அங்கிருந்து வந்தவங்களுக்கே கொடுத்தா நம்ம மக்கள் கோவப்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால தான் வர்ஜாவை செகண்ட் பிரைஸ்க்கு தள்ள போறாங்க அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் கூட போயிட்டு இருந்துச்சு. அண்ட் 3வது நம்பர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர். இவங்க தான் அபிஷேகா. இந்த சீசன் ஃபுல்லாவே ஒரு பட்டாசு மாதிரி பண்ணவங்க அப்படின்னா அது அபிஷேகா தான். ஒரு எனர்ஜெட்டிக் பர்ஃபார்மன்ஸ் இவங்க கிட்ட இருக்கும். இவங்க வந்தாலே ஆடியன்ஸுக்கும் சரி மற்ற எல்லாருக்குமே சரி ஒரு பவர் பேக் பர்ஃபார்மன்ஸ் இருக்குப்பா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துரும். அந்த அளவுக்கு இந்த சீசனை ரொம்பவே என்டர்டெயின் பண்ணி வச்சிருந்தாங்க. அண்ட் இவங்க என்னதான் என்டர்டெயின்லாம் பண்ணாலும் நிறைய ரசிகர்கள் இவங்களுக்கு இருந்தாலுமே அந்த சங்கீதத்தை முறையாக பாடுறது அந்த இடத்துக்கு ஹோல்ட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிற விஷயத்தில் இவங்க லைட்டாக சொதப்பியிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை டிக்கெட் ஆஃப் ஃபினாலேல கூட நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதுலேயே அவங்க கொஞ்சம் லைட்டாக சொதப்பியிருந்தாங்க. அதை தொடர்ந்து கம்பேக் கொடுத்து இப்போ ஃபினாலேக்கு வந்திருக்காங்க. ஸோ இவங்களுக்கு கண்டிப்பாக டாப் 3க்குள்ளே இடம் இருந்தாகணும். இல்லைனா மக்கள் எல்லாமே கொதிச்சு எழுந்துருவாங்க. அதனால் இவங்க தேர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே இதுவரைக்கும் நடந்திருந்ததை வச்சு ரசிகர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான். என்ன வேணா நடக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? யார் ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ் வருவாங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.